இட் இஸ் வாட் இட் இஸ். அது நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சில விஷயத்த சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இட் இஸ் வாட் இட் இஸ். அப்போது இஸ் முடிகிற மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். அண்ட் இட் இஸ் ஆல்சோ கிராமட்டிக்கலி கரெக்ட். ஸோ நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற இஸ்ல முடிகிற மாதிரி சென்டென்சஸ்க்கு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் இங்கே இருக்குது, பார்க்கலாம். டு யூ நோ வேர் இட் இஸ்? அது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இஸ்னா இருக்குங்கிறது மீனிங் இல்லையா, ஸோ அங்கே இஸ் அப்படின்னு முடிக்கிறதுனால எங்கே இருக்குது. டு யூ நோ ஹவு லக்கி ஹி இஸ்? உனக்கு அவன் எவ்வளோ லக்கியாக இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறது. அண்ட் ஆல்சோ ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சருக்கும் நம்ம பண்ணலாம். இஸ் ஹீ அ பிரதர்? எஸ் ஹீ இஸ் மை பிரதர்ன்னு தான் யூஸ்வலாக சொல்லுவோம். ஆனால் எஸ் ஹீ இஸ் அப்படின்னு சொன்னாலும் மீனிங் ஒன்றும் பெருசாக மாற போகிறது இல்லை. ஸோ கம்மிங் டு த லாஸ்ட் ஒன், ஐ ஆம் நாட் கோயிங் டு த மீட்டிங், த மேனேஜர் இஸ். இங்கே யூஸ்வலாக ஐ ஆம் நாட் கோயிங் டு த மீட்டிங், த மேனேஜர் இஸ் கோயிங். அப்போ ரெண்டு இடத்துல நம்ம இந்த ஆக்ஷன் ஒர்க் ஆர் கோயிங்கை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இஸ்ஸோட முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக கிராமரை கற்றுக்கிறதுக்காக ஆங்கிலோ ஃபோன் பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள். Anglophone, your phone is your English teacher.